வெல்கம் பேக். நான் சாந்தகுமார். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த என்டிபிசியினுடைய ஷார்ட் நோட்டீஸ் நமக்கு வந்துருச்சு. இந்த ஷார்ட் நோட்டீஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்க்க போகிறோம். என்டையர் என்டிபிசியை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். நீங்கள் என்னென்னலாம் டவுட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் தோணுதோ அது எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் இந்த வீடியோனுடைய முடிவில். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த நோட்டிஃபிகேஷனில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி முடித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதில் 12th ஸ்டாண்டர்ட் கேட்டகரி ஃபுல்லாமே எந்த இருக்குது பார்த்தீங்களா? அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குல்ல, இந்த போஸ்ட் எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட் கேட்டகரி. ஓகேவா? அதாவது இந்த ஜாப் ப்ரொஃபைலை பற்றி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஜாப் ப்ரொஃபைல் எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் 12th ஸ்டாண்டர்ட் ஏதாச்சும் ஒரு டிகிரி. ஓகேவா? 12th டிகிரி இந்த ரெண்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனை பார்த்தாச்சு. குவாலிஃபிகேஷன் 12th படித்தவங்களும் இதை அப்ளை பண்ணிக்கலாம், டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு டவுட் என்ன வரும், நான் 12th படித்த கேட்டகரிக்கும் அப்ளை பண்ணிவிட்டு டிகிரி படித்த கேட்டகரிக்கும் அப்ளை பண்ணலாம்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம், தப்பே கிடையாது. என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சென்னை ஜோன்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரிவாண்ட்ரம் ஜோன்லேயும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய கேண்டிடேச்சரையே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதை பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலாம், கிராஜுவேட் போஸ்ட்டுக்கும் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அது தப்பு கிடையாது. என்ன பண்ணிடாதீங்க, வேறு ஜோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணாலும் உங்கள் கேண்டிடேச்சரை என்ன பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு குவாலிஃபிகேஷன், அதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற டேட்டை பாருங்கள். 14/9 ஓப்பன் ஆகுது, 13/10 முடிய போகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? 14/9னா இன்னும் ஒரு 12 நாளில், ஓகேவா, இன்னும் ஒரு 12 நாளில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் டேட் பார்த்தாச்சு. அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னவாக இருக்கும்? எல்லாருக்குமே 500 ரூபா. ஓகேவா? எல்லாருக்குமே 500 ரூபா. யூஆர், ஓபிசி எல்லாருக்குமே 500 ரூபா. விமன், அதாவது கேர்ள் கேண்டிடேட்ஸுக்கு, விமன் கேண்டிடேட்ஸுக்கு 250 ருபீஸ். அது போக எஸ்சி எஸ்டி எல்லாருக்கும் 250 ருபீஸ். ஓகேவா? இது எல்லாமே ரீஃபண்டபிள் தான். ரீஃபண்டபிள்னால் உங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அது எதுக்கு நான் சொல்கிறேன். நான் இது என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு அப்போ ஃபீஸை பொறுத்து இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்தது ஃபீஸையும் பார்த்தாச்சு. அடுத்தது குவாலிஃபிகேஷனும் பார்த்தாச்சு. ஏஜ் லிமிட்டை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏஜ் லிமிட்டை பாருங்கள். 18 to 36. 18 to 36னா என்ன மீனிங்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு. இது நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னா 39 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓபிசினா. ஓகேவா? எஸ்சின்னா 41 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்கச்சக்கமாக நமக்கு என்ன இருக்குது, ஏஜ் இருக்குது, பயப்படவே வேண்டாம். ஓகேவா? 41 வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எஸ்சி எஸ்டி. அதே மாதிரி ஏற்கனவே கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? நம்ம கொடுத்துருக்கிறதுலையே இன்னும் ஒரு 5 வருஷம் கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு. இது இருக்குது. ஓகேவா? யாராச்சும் ஒருத்தங்க லெவல் 1ல் இருக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அவங்க நான் எனக்கு ஏஜ் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு 5 வருஷமும் கொடுப்பாங்க. இது நமக்கு பெருசாக ஒன்றும் பாதிக்க போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட் இதுதான். ஸோ ஏஜ் லிமிட்டையும் பார்த்தாச்சு. அடுத்தது ஜாப் ப்ரொஃபைல். ஓகேவா? ஜாப் ப்ரொஃபைல், ஒர்க் நேச்சர். ஓகேவா? இப்போது இதில் நான் கம்பைன் பண்ணி சொல்கிறேன்பா. ஓகேவா? இந்த சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசரும் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கும் ரெண்டுமே ஒரே வேலை தான். சரியா? என்ன பேசிக் பே மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். வேலைன்னு பார்த்தா ஒன்று, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தா ஒன்று. நான் ஃபஸ்ட்டு ஜாப் ப்ரொஃபைலை சொல்லியிருந்தேன், அதுக்கடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பற்றி பேசலாம். ரெண்டுக்குமே என்னது தான், அந்த ஜாப் ப்ரொஃபைல் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னாடி டிடிஇ டிடிஆர் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தனி மாதிரியான வேக்கன்சிஸும், புக்கிங் கிளர்க், அதாவது நம்ம புக்கிங் ஆஃபீஸ், அதாவது டிக்கெட் கவுண்டருக்குள்ள அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு தனி ஒரு இதுவும் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டாங்க. பார்சல் ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க, டிக்கெட் கொடுக்குறவங்க, அது போக குட்ஸு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதில் வேலை பார்க்குறவங்க, டிக்கெட் கலெக்டர்ஸ், டிக்கெட் செக்கர்ஸ் எல்லாருக்குமே கம்பைன் கேட்டகரியாக உள்ளது தான் கமர்ஷியல் கேட்டகரி. கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்க்கக்கூடிய வேலை ஒன்று தான். நான் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கமர்ஷியல் வார்த்தை வந்துட்டாலே எல்லோரும் பார்க்கக்கூடிய வேலை ஒன்று தான். பேசிக் பே மட்டும் டிஃபர் ஆகும்பா. அப்போ எப்போ நான் ஒரு இன்சார்ஜ் மாதிரி இருப்பேன், ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருப்பேன்னா, நீங்கள் சீனியராக இருந்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஷனில் நீங்கள் சீனியராக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்சார்ஜாக இருப்பீங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். ஓகேவா? இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ லெவல் 6, லெவல் 3 இது ரெண்டுத்துக்குமே என்னென்னா கமர்ஷியல் கிளர்க்கு தான். நீங்கள் என்ன கமர்ஷியல் கிளர்க்கு தான். என்ன பண்ணுவீங்க, டிக்கெட் கொடுப்பீங்க,
பார்சல் ஆஃபீஸில் போயிட்டு பார்சல் அந்த விஷயங்களை டீல் பண்ணுவீங்க. ஓகே, பார்சல் வரும், பார்சல் புக் பண்ணி அனுப்புவீங்க, பைக்கை புக் பண்ணி அனுப்புவீங்க. இந்த மாதிரியான வேலைகள் பார்சல் ஆஃபீஸில் இருக்கும். குட்ஸில் என்ன இருக்குன்னா, குட்ஸ் ட்ரெயின் வரும். அந்த குட்ஸ் ட்ரெயின் வந்து எங்கே வந்து, அதாவது நீங்கள் இருக்கிற ஸ்டேஷனில் வந்து சரக்கை இறக்கும், சரக்கை ஏற்றும், இந்த வேலைகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை, சிம்பிளாக சொல்கிறேன். இதை பார்ப்பீங்க. அதுக்கடுத்து ஸ்டேஷன் டிக்கெட் செக்கராகவோ இல்லைன்னா ட்ரெயின் டிக்கெட் செக்கராகவோ நீங்கள் போகலாம். ஓகே, எல்லாத்துக்குமே ஒரே கேட்டகரியாக, கம்பைன்டு கேட்டகரியாக சிசிடிசி, CCC இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் கொடுக்குறது கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட். அப்போது இந்த 2 போஸ்ட்டும் உங்களுக்கு கிளியர். ஓகேவா? அடுத்தது ஸ்டேஷன் மாஸ்டர். எல்லாருக்குமே தெரியும், ஸ்டேஷன் மாஸ்டருங்கிறது ஆப்ரேட்டிங் கேட்டகரியில் வரும். ஓகேவா? ஆப்ரேட்டிங் கேட்டகரியில் வேறு எதுவுமே இதில் ஆப்ரேட்டிங் கேட்டகரி கிடையாது. ஸ்டேஷன் மாஸ்டரும் குட்ஸ் மேனேஜரும். ஓகேவா? அதாவது குட்ஸ் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது ரெண்டும். ஓகே, இது ரெண்டும் ஆப்ரேட்டிங் கேட்டகரியில் வரும். ஆப்ரேட்டிங் கேட்டகரி அப்படிங்கும்போது உங்களுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து அசால்ட்டாக எதையுமே என்ன பண்ண முடியாது, விட்டுற முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பண்ணணும். ட்ரெயின் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லாம் வருது, இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறது, நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் தான் இந்த ட்ரெயினை வந்து வர வைக்கணும். இந்த மாதிரியான வேலைகள், ஒரு அவ்வளோ பெரிய ட்ரெயினை வந்து இந்த பிளாட்ஃபார்மில் தான் வர வைக்கணும். இந்த டைமில் வந்து நமக்கு வந்து சிக்னல் கிடைக்குது, இந்த சிக்னல் கிடைச்சது இங்கே போயிடுது ட்ரெயின், அதெல்லாம் பார்த்து பண்ணுறது, இது எல்லாமே ஸ்டேஷன் மாஸ்டரோட ஒரு வேலை தான். ஓகேவா? உங்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும், அந்த செக்ஷனை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. இதுதான் ஸ்டேஷன் மாஸ்டரோட டியூட்டி. ட்ரெயின் போக வர்றது எல்லாமே கண்ட்ரோல் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் தான். ஓகே, ட்ரெயின் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஸ்டேஷன் மாஸ்டர். குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ட்ரெயினுக்கு பின்னாடி பார்த்துருப்பீங்க, முக்கியமாக ஜெயம்ட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் பின்னாடி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் குட்ஸ் கார்டு அப்படிம்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் மெயில் கார்டாக மாறுவாங்க. அதாவது மெயில் எக்ஸ்பிரஸ், அதாவது பேசஞ்சர் ட்ரெயினுக்கு கார்டாக மாறுவாங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் பின்னாடி இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே கிளியர், எல்லா பெட்டியுமே நமக்கு வந்து கிளியராக போய்கிட்டு இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, லோக்கோ பைலட்டுக்கு கமாண்டர் சொல்லிய இவங்க சொன்னால் தான் அந்த லோக்கோ பைலட் இருக்காங்க, இன்ஜின் டிரைவர், அதாவது ட்ரெயினுடைய டிரைவர், அவங்க வந்து ட்ரெயினே எடுக்கணும், ஸ்டாப் பண்ண சொன்னால் ஸ்டாப் பண்ணணும். இந்த மாதிரியான வேலைகள்லாம் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் பார்ப்பாங்க. ஓகேவா? இவங்களுடைய நான் வந்து சொல்கிறது பேசிக் ஒர்க்கை தான் சொல்லிட்டுருக்கேன். அடுத்தது ஜேஏஏ, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் கம் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பரான வேலை. என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருப்பீங்க. மதுரை டிவிஷன்னா மதுரை தான் உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். திருச்சி டிவிஷன்னா திருச்சி தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். திருவாண்டம் டிவிஷன்னா திருவாண்டம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்போது இந்த டிவிஷன்களில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய என்ன பண்ணுறோம், காசை டீல் பண்ணுறோம். அப்போ அந்த காசு டீல் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கா, கணக்கில் எல்லாம் வருதா, எதுவும் தப்பு பண்ணியிருக்காங்களா, யாரும் தப்பு பண்ணால் அந்த தப்பு பண்ண காசை எப்படி திருப்பி வாங்குறது, அதுக்கு வந்து எரர் அட்வைஸ் கொடுக்குறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்குறது தான் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட். இவங்க ஆஃபீஸில் மட்டும்தான் இருப்பாங்க, வெளியே தெரியவே மாட்டாங்க. ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான ஜாப் தான். ஓகேவா? அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஒட்டுமொத்த அக்கௌண்ட்ஸையும் பார்ப்பாங்க. கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய காசு போக்குவரத்துகள் இருக்கும். அதே மாதிரி ஆர்பிஎஃப் ஃபைன் போடுவாங்க. இது எல்லாமே வந்து இவங்களுக்கு கீழே தான் வரும். ஓகேவா? சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டும் ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? போன டைம் இந்த அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் வரல. ஸோ இது வந்து இந்த கேட்டகரியோட சேர்ந்தது, ஜேஏயோட சேர்ந்தது. ஓகேவா? 12th குவாலிஃபிகேஷன். சரியா? இது எல்லாமே டிகிரி, இது எல்லாமே 12th. சரியா? +2. இப்போ நான் சொன்ன ஜேஏக்கு சொன்ன விஷயங்கள் தான் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்க்கு வரும். அதே மாதிரி இந்த ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்னுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பர்சனல் பிரான்ச் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது இப்போ ரயில்வே எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரியான வேலைகள் பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ வரவு செலவு கணக்குகள், அவங்களுடைய என்ன சொல்லலாம், அவங்களுடைய அந்த பர்சனல் சம்மந்தமான அந்த டீட்டெயில்ஸை இது பண்ணுறது, சர்வீஸ் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே பார்க்குறது யார், இந்த சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டும் ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டும். ஓகேவா? ரெண்டுத்துக்குமே வேலை ஒன்று தான். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சேலரி மட்டும் டிஃபர் ஆகும். ரெண்டுமே சேலரி இது வேலை ஒன்று தான்ப்பா. நான் சொல்கிறது கம்பைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எது கடைசியாக கம்பைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத கடைசியாக எழுதி போடுறேன். ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து கம்பைன் கேட்டகரி மாதிரி தான், ஏன்னா சம்பளம் மட்டும் டிஃபர் ஆகும். ஓகேவா? அடுத்தது ட்ரெயின்ஸ் கிளர்க். இந்த ட்ரெயின்ஸ் கிளர்க்குங்கிறது வந்து இந்த கிட்டத்தட்ட குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் மாதிரி தான். ஆனால் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு இந்த ட்ரெயின் மேனேஜருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆஃபீஸ் கிளர்க்காக இவங்க இருப்பாங்க. ஓகேவா? சொல்லப்போனால் இவங்க ஒரு ஆஃபீஸ் கிளர்க் மாதிரி தான். ஆனால் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான அந்த ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. ரொம்ப மினிமமான வேக்கன்சி தான் வரும். ஸோ வேக்கன்சிஸை பற்றி நிறைய பேர் யோசிப்பீங்க. மொத்தம் ரெண்டுத்தையும் சேர்த்து
ஒரு 12,000 வேக்கன்சி வந்திருக்குது. ஓகேவா? ஒரு 12,500 வேக்கன்சி வந்திருக்குது. கம்மியான்னு கேட்டால் போன டைமை கம்பேர் பண்ணும்போது 3ல் 1 பங்கு தான். ஆனால் போன டைம் கிட்டத்தட்ட 35,000 சம்திங். ஓகேவா? இப்போ 12,500 தான். 3ல் 1 பங்கு தான். ஆனால் அதை யோசிக்காதீங்க. எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டில் வருதுங்கிறத யோசிங்க. இதை படிச்சிட்டிங்கன்னா குரூப் டிக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ குரூப் டியில் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கணுமா அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டுங்க. அதை நான் ஃபுல் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? இதுதான்ப்பா ஜாப் ப்ரொஃபைல். ஸோ ஜாப் ப்ரொஃபைலையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்தது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் ப்ரொஃபைலை கம்பைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எதெல்லாம் ஒரே கேட்டகரிங்கிறத போட்டுது. ஓகேவா? நான் அப்படியே இதை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது 2 1. ஓகேவா? ஸ்டேஷன் மாஸ்டருங்கிறது தனி கேட்டகரி, அதை விட்டுருங்க. ஓகேவா? அது வந்து ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட் கீழே தான் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் வருது. இதுவும் கிட்டத்தட்ட கம்பைன் பண்ணிக்கலாம். சரியா? ஆனால் இவங்க ட்ரெயின்லேயே போவாங்க. ட்ரெயினுக்கு வந்து டோட்டல் கண்ட்ரோலே இவங்கள்ட்ட தான் இருக்கும். ஒரு ட்ரெயினுடைய என்ட்ரி கண்ட்ரோலே ட்ரெயின் மேனேஜர் தான் இருக்கும். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இவங்க 2 பேருக்குமே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அடுத்தது இதுவும் ஒன்று. இதுவும் இந்த அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டும் ஒன்று. ஒரே வேலை, சம்பளம் வேறு. ஓகேவா? அடுத்தது இந்த சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டும் ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டும் ஒரே வேலை, சம்பளம் வேறு. அவ்வளோதான். இப்படி சிம்பிளாகவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பார்த்துடலாமா? இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இதை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். B2ன்னா எவ்வளோ பவர் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஐ பவர் வந்து 4 டயாப்சர் வரைக்கும் தான் இருக்கணும். அதை தாண்டி இருக்கக்கூடாது. ஓகேவா? 4.25 கூட பிரச்சனை இல்லை. ஓகேவா? நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஓகேவா? 4.25 4.5 வரைக்கும் கூட எலிஜிபிள் ஆவீங்க. இது B2 கேட்டகரிக்கு. அடுத்து A2ன்னா உங்களுடைய பவர் வந்து நெகட்டிவ். இது எல்லாமே நெகட்டிவ்ல நான் சொல்கிறேன். -0.5 வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? A2க்கு -0.5 வரைக்கும் இருக்கலாம். இது எந்தெந்த போஸ்ட்டுக்குங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? எந்தெந்த போஸ்ட்டுக்குன்னு பண்ணணும். C2ங்கிறது வந்து நீங்கள் என்ன பவர்னாலும் இருக்கலாம்பா. 4க்கு மேலே எல்லாமே C2 தான். ஓகேவா? 4.5க்கு மேலே எல்லாமே C2 தான். என்ன பவர்னாலும் இருந்துட்டு போது, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் லேசர் பண்ணியிருக்கீங்களா, ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் B2ல லேசர் பண்ணால் ரிஜெக்ட். ஓகேவா? B2லையோ A2லையோ A3லையோ நீங்கள் லேசர் பண்ணால் ரிஜெக்ட். C1 C2ல நீங்கள் லேசர் பண்ணாலும் எலிஜிபிள் தான். ஓகேவா? அவ்வளோதான். இதில் வந்து A3ங்கிறது வந்து 2 பவர் வரைக்கும் இருக்கலாம். ஓகே, -2 வரைக்கும் இருக்கலாம். அவ்வளோதான். இந்த 3 ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 ஸ்டாண்டர்டை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்டுங்கிறது நான் வெறும் அந்த உங்களுடைய ஐ பவரை வச்சு நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். B2ங்கிறது 4 to 4.5 இருக்கலாம். A2ங்கிறது 0.5 to 0.75 இருக்கலாம். A3ங்கிறது வந்து 2 up to 2 டயாப்சர் வரைக்கும் இருக்கலாம். ஓகே, 2.5 வரைக்கும் கூட இருக்கும் சில பேருக்கு. சரியா? இதுதான் மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடியது. அடுத்தது வேறு சேலரி. நான் சேலரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பேசிக் பே தான் போட்டிருக்காங்க. பேசிக் பேக்கும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிற சேலரிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? பேசிக் பேலேருந்து கைக்கு கிடைக்கிற சேலரிக்கு என்ன வித்தியாசம்னா, இதில் பாதி உங்களுக்கு டிஏ ஏறும். ஓகேவா? பாதி உங்களுக்கு டிஏ ஏறும். அப்போ 35,400ல் பாதிங்கிறது எவ்வளோ? 17,500 17,700. ஓகேவா? இது வந்து டிஏ. சரியா? இதுக்கடுத்து நைட் டியூட்டி அலவன்ஸ் ஒரு 3,000 போடுங்க. சார் 2,000 போடுவோமே. அதுக்கடுத்து ஹெச்ஆர்ஏ வந்து ஒரு 3,000 போடும். 3,200 போடும். அடுத்தது ட்ராவலிங் அலவன்ஸ் ஒன்று போடுவாங்க. அது ஒரு 2,700 3,000 போட்டுக்கும். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஒரு 4,000 போடும். மினிமமாகவே நான் போடுறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். இது ஒரு 53 52 54 57 60 67,000 கிட்ட வருது. சரியா? இதில் வந்து உங்களுக்கு ஒரு 6,000 பிடிச்சிருவாங்க. சரி, 6,000 எதுக்கு பிடிப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீமுக்கு பிடிப்பாங்க. ஓகேவா? அது போக இதுக்கு நம்ம டேக்ஸுக்கு, ஓகேவா, இன்கம் டேக்ஸுக்கு பிடிப்பாங்க. இதை சேர்த்து ஒரு 6,000 6,500 பிடிக்கலாம். அப்போ உங்களுக்கு சாலிடாக இதில் இந்த ரெண்டுத்துலேயுமே எவ்வளோ வரைக்கும் சம்பளம் வரலான்னா 60,000 வரைக்கும் அசால்ட்டாக சம்பளம் வரும். சரியா? இது ரெண்டுத்துக்கும். ஓகேவா? இதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட ஜாஸ்தி வரும். ரீசன் என்னென்னா ரன்னிங் அலவன்ஸ். ஓகேவா? ரன்னிங் அலவன்ஸ் வச்சு கிட்டத்தட்ட இவங்க 85,000லேருந்து 90,000 வரைக்கும் சம்பளம் வாங்கலாம். யார்? குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். நல்லா புரிஞ்சுக்கோங்கண்ணே. இருக்கையிலே சம்பளம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கோ அவங்களுக்கோ கிடையாது. லெவல் 5ல் இருக்கக்கூடிய குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 85,000லேருந்து 90,000 வரும். ஸோ இதையும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு 45,000 வரும். நான் மினிமமாக சொல்கிறேன். ஓகேவா? 45,000. இதுவும் 45,000 வரும். இவங்களை விட இந்த கமர்ஷியல் கமிட்டி லெவல் 5ல் எங்களுடைய போஸ்ட்லாம் வந்து முன்னாடி இருந்துச்சுப்பா. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து லெவல் 5 கமர்ஷியல். ஓகேவா? இப்போ அந்த போஸ்ட்டை தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக லெவல் 6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த இதுக்கு எவ்வளோ வரும்னா அரௌண்ட் ஒரு 35 கிட்ட வந்துடும். சரியா? 35. இதுக்கு வந்து ஒரு 30
ஓகேவா 30. ஸோ 32 இதெல்லாம் நான் வந்து இன்கம் டேக்ஸ் பிடிக்க போக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, இதே தான் இது எல்லாத்துக்கும் ஃபாலோ ஆகும். ஓகேவா, ஸோ சேலரியை பார்த்துக்கோங்க. ஓகேவா, சேலரி இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஓகேவா, ஸ்டார்டிங் சேலரியை இங்கே நமக்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் அலவன்ஸ்லாம் சேர்த்து ஒரு 32,000 வந்துடும் இந்த இதில். ஓகேவா, குரூப் டிலையும் இதே மாதிரி வரும். அவங்களுக்கு வந்து அலவன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஸோ சேலரியை பற்றும் கிளியராக டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன். ஜாப் லொக்கேஷன். ஓகேவா, ஜாப் லொக்கேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு எங்கே தமிழ்நாட்டில் இருக்குமா எங்கே இருக்குமா. நீங்கள் ஆர்ஆர்பி சென்னையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 3 டிவிஷன் தான். சேலம் டிவிஷன், திருச்சி டிவிஷன், அடுத்தது சென்னை டிவிஷன். இந்த 3 டிவிஷன் தான் உங்களுக்கு போட முடியும். திருவாண்டரத்தில் போட்டிங்க அப்படின்னா மதுரை, திருவாண்டரம், டிவிசினா திருவாண்டரம், அதுக்கடுத்து பாலக்காடு. ஓகேவா, அந்த 3 டிவிஷன்லாம் திருவாண்டரம் டிவிஷனில் நீங்கள் திருவாண்டரம் ஆர்ஆர்பியில் போட்டிங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி திருவாண்டரம். ஸோ இந்த 3ம் சென்னை ஆர்ஆர்பியில், இந்த 3ம் திருவாண்டரம் ஆர்ஆர்பியில். நான் எனக்கு வந்து இந்த மாதிரி யாரும் சொல்லலை, அதனால் நான் வந்து சென்னையில் அப்ளை பண்ணிட்டு திருச்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் கட் ஆஃப் எடுக்க முடியும் அப்படின்னா ட்ரிவாண்ட்ரம் கட் ஆஃப் எடுத்துகிட்டு நீங்கள் மதுரையில் கூட ஒர்க் பண்ணலாம். ஓகேவா, ஸோ தமிழ்நாடுடைய டிவிஷன்ஸ் எத்தனைப்பா மொத்தம் 4. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, கிளியராக ஜாப் லொக்கேஷனையும் பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே நான் சொல்லிட்டேன். அடுத்தது நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எஸ்எஸ்சி படிக்கிறவங்க ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா, அப்போ அவங்கள கம்ப்ளீட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ஜென்ரல் நாலேஜ். அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ரீசனிங், அதுக்கடுத்து மேக்ஸ். இது ரெண்டையும் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் மெஜாரிட்டி பார்ட் வரும்பா. நான் சிபிடி 2க்கு சொன்னீங்கன்னா 120 மார்க்குக்கு கிட்டத்தட்ட 70 மார்க் நமக்கு என்னது தான் மேக்ஸ் ரீசனிங் தான். அப்போ இது ரெண்டையும் இது வந்து சிபிடி 2க்கு. சிபிடி 1க்கு வந்து சிபிடி 1க்கு 60 மார்க்குக்கு வரும் ரீசனிங்கும் மேக்ஸும். 60 மார்க்குக்கு வரும். 30 சொல்லிட்டு 60 மார்க்குக்கு வரும். 40 மார்க்குக்கு தான் ஜிகே. ஓகேவா, இங்கே 50 மார்க்குக்கு ஜிகே. அப்போ நீங்கள் ரீசனிங் மேக்ஸை மட்டும் நல்லா படிங்க. இது வந்து பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் ரொம்ப ஈஸியாக அதை கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரீசன்னா அவங்க இது அம்பட்டையும் அடிச்சிருவாங்க. பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ், எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இது அம்பட்டையும் அடிச்சிருவாங்க. இதில் 70, இதில் 60க்கு 60 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருவாங்க. ஈஸியாக தான் இருக்கும். மாடரேட் லெவலில் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மாடரேட் லெவலில் இருக்கும். ஆனால் அந்த ஜிகேங்கிறது எப்படி வரும்னே சொல்ல முடியாது. ஓகேவா, அப்போ இதை நீங்கள் மட்டும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணலாம், சிபிடி 1 பாஸ் பண்ணிடலாம். சரியா, எதை ரீசனிங்கும் மேக்ஸிங் கான்செப்டை கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஒவ்வொரு கான்செப்டை கற்றுக்கிட்டு ஒவ்வொரு கான்செப்டையும் இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு ரேங்கிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா ரேங்கிங்கை வச்சு ஒரு 50 சம் செய்யுங்க. சரியா, அடுத்து அனலாஜி கற்றுக்குறீங்கன்னா அனலாஜியை வச்சு ஒரு 50 சம் செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கையும் கற்றுக்கிட்டு 50 சம் செய்யுங்க. இதே தான் நான் மேக்ஸுக்கும் சொல்லுவேன். கான்செப்ட் கற்றுங்க 50 சம், கான்செப்ட் கற்றுக்குறீங்க 50 சம். அப்படி செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனலாக தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஓவராலாக எல்லா சம்ஸையும் மாற்றி போட்டு பார்க்கணும். ஓகேவா, அதாவது கம்பைன்டு குயிஸாக போட்டு பார்க்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு கான்செப்டை கற்றுக்கிட்டு அது ஒரு 50 சம் செஞ்சுட்டு கம்பைண்டாக எல்லா கான்செப்டும் எல்லா டாப்பிக்கும் வர்ற மாதிரியான ரீசனிங் மேக்ஸை போட்டு பாருங்கள். ஓகேவா, போட்டு பார்த்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற 2 ஆப்பு டெக்ஸ்ட் புக்கும் கிரேட் அப்பும். ஓகேவா, இதில் எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது. நான் ஏதாச்சும் கோடு சொல்கிறேனான்னு பாருங்கள், எந்த கோடுமே சொல்ல. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பொது இதாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதில் எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. இது ரெண்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, நான் ஃபாலோ பண்ணது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெக்ஸ்ட் புக்கும் கிரேட் அப்பும். ஓகேவா, ஸோ கான்செப்டை கற்றுக்கிறீங்க, 50 சம் செய்கிறீங்க, கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து சம்ம செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஃபைனலாக நீங்கள் ஜிகேலாம் படித்து முடிச்ச போகிறது தான் ஃபுல் லென்த் மோக் டெஸ்ட் போடணும். ஓகேவா, ஃபுல் லென்த் மோக் டெஸ்ட் போடணும். அப்போ நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜிகே இப்போதைக்கு படிக்க வேண்டாம். ஓகேவா, மேக்ஸ் ரீசனிங்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபுல்லாக 2 மாதத்தில் முடிச்சிடலாம். ஓகே, 2 மந்த்ஸில் முடிச்சிடலாம் மேக்ஸ் ரீசனிங் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஜிகேக்கு போங்க. ஜிகேக்கு என்னென்ன படிக்கணும், அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, நான் A to Z சீரீஸ், அதாவது ஒரு டாப்பிக்கை வந்து ஆனாலிருந்து அதை முடிக்கிற வரைக்கும், ஓகேவா, ஏலேருந்து Z வரைக்கும் எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சரியான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வரல. அதனால நான் வந்து அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி விட்டுட்டேன்.
ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கமெண்ட்டில் எஸ் எனக்கு வேணும்னு சொல்லி சொல்கிறீங்களோ அதை நான் வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். நான் ஆல்ரெடி ஒரு ட்ரெயினராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு எப்படி சொல்லி தரணுங்கிறது தெரியும். ஸோ A to Z சீரிஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் எஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுறேங்க. பார்க்குற எல்லாரும் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஓகே அப்போ எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். நானும் வீடியோ போடுறதுல ஒரு ஆர்வம் காட்டுவேன். ஓகேவா? தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.